ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அனைவருக்கும் வணக்கம். சிறுகதைக்கு ஆசை சீரியலில் கதையே இல்லாமல் மொக்க கதையை வச்சு சுற்றிட்டு இருக்காங்க அப்படின்னு தான் எனக்கு தோணுது. உங்களுக்கு என்ன தோணுது அப்படின்றத கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஸோ நான் ஏன் இப்படி சொல்கிறேன் அப்படின்னா, இந்த சீரியலோட கான்செப்ட் படி பார்த்திங்கன்னா நிறைய விஷயங்கள் வந்து இன்னும் வெளியே வர வேண்டியது இருக்குது. ஆனால் அதெல்லாம் விட்டுட்டு சும்மா கண்டென்ட்டே இல்லாமல் லாஸ்ட் வீக்கில் மீனாவை கோயிலில் பாட்டி குறி சொன்னாங்க. அந்த குறியை வச்சு முத்துவுக்கு ஒரு பிரச்சனை வர மாதிரி காமிச்சு அந்த பிரச்சனை தான் ஃபுல்லாக கொண்டு போனாங்க. இப்போது அந்த பிரச்சனை தீர்ந்து போயிருந்தாலும் இப்போ அடுத்ததாக பார்த்திங்கன்னா சீதா அப்படின்ற விஷயத்தை வந்து உள்ளே கொண்டு வந்திருக்காங்க. சீதா அருணோட இந்த காதல் விஷயம் அப்படின்ற மாதிரி இப்போ கொண்டு வராங்க. இது எல்லாமே அப்படி கதைக்கு வந்து விறுவிறுப்பை கொடுக்குறோம் அப்படின்ற பேரில் வியூவர்ஸை ஏமாற்றிட்டுருக்காங்க அப்படின்றது தான் பலரோட கருத்தாக இருக்குது. சரி, இப்போது எபிசோடில் பார்த்திங்க அப்படின்னா ரோஹிணி சிட்டிகிட்ட ஒரு நகையை வாங்கினாங்க. அதை கொண்டு போய்ட்டு இப்போது விஜயாட்ட கொடுத்தாங்க. விஜயா வேணான்னு சொன்னாலும் நகை ஆசைப்பட்டுட்டு வாங்கிட்டாங்க. இப்போது அந்த நகை உண்மையாக போலியான்னு தெரியல. இதை சிட்டி மூலமாக கண்டிப்பாக வந்து ஒரு பிரச்சனை வரப்போகுது. ஏன்னா இப்போ விஜயா போட்டுட்டு அதை ஃபோட்டோ எடுக்கிறாங்க, எல்லாத்துக்கும் அனுப்ப தான் போகிறாங்க. ஸோ அப்படி அது ஒரு மேபி ஒரு போலீஸ் கேஸ் ஆனாலோ இல்லை ஏதாச்சும் பிரச்சனை வந்தாலோ அது இப்போ ரோஹிணிக்கு இன்னொரு பெரிய பிரச்சனையாக வந்து நிற்கும். இதெல்லாம் ஒரு பக்கம் இருந்தாலும் எப்போது முத்துவும் அருணும் சந்திச்சுப்பாங்க அப்போ தான் வியூவர்ஸ் எல்லாருமே எதிர்பார்த்து காத்துட்டு இருந்தாங்க. அதுக்கான தருணமும் இன்றைக்கி வந்துருந்துச்சு. ஸோ முத்துவும் அருணும் சந்திச்சுக்கிட்டாங்க. ரெண்டு பேர்த்துக்குமே செம்ம ஷாக்கிங்காக இருக்குது. ஒரு பக்கம் முத்து பார்த்திங்க அப்படின்னா அந்தாலே நீ லவ் பண்ணுற அப்படின்ற மாதிரி கோவத்தில் கேட்குறாரு. இங்கே அருண் பார்த்திங்கன்னா அவங்க மாமா இவரால் தான் 2 வாட்டி சஸ்பெண்ட் ஆனான்ற மாதிரி அவரும் கோவத்தில் இருக்காங்க. ஸோ இப்போது இந்த வாரம் எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் பார்த்திங்கன்னா இவங்களோட ஈகோ தான் பெரிய விஷயமா இருக்குது அப்படின்றதால இவங்க ஈகோவை போக்குறதுக்கு என்னெல்லாம் பண்ண முடியுமோ அதெல்லாம் வந்து இந்த கதையில் கொண்டு போவாங்க. கடைசியில் அருண் வந்து முத்து நல்லவரணும், முத்து வந்து அருண் நல்லவரும் புரிஞ்சுக்கிட்டு சீதாவோட காதலை சேர்த்து வைப்பாங்க. ஸோ இப்படி தான் இருக்க போகுது. இதுக்கு நடுவில் ரோகிணி வந்து மனோஜை தன் பக்கம் இழுக்கிறதுக்கு என்னென்னமோ பேசி பார்க்குறாங்க. மனோஜும் ஒரு கட்டத்தில் நான் போய் அம்மாட்ட பேசுகிறேன் அப்படின்னு போகும்பொழுது ரோகிணிக்கு இந்த அடுத்த பிரச்சனை வரும். இந்த நகை பிரச்சனை வரப்போகுது. அதில் ரோகிணி மாட்டி செம்மையாக அசிங்கப்பட தான் போகிறாங்க. ஸோ பார்க்கலாம் என்ன ஆக போகுது அப்படின்றத.